மீண்டும் தமிழ் டுடேயினுடைய மக்களுக்கு முன்னால் நிகழ்ச்சிகளை உங்கள் எல்லோரையுமே சந்திக்கிறேன். திரையில நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது புலம்பெயர் தேசத்திலே தொடர்ச்சியாக தமிழர்களுக்கான பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற பிரித்தானிய தமிழர் பேரவையினுடைய தலைவர் திரு ரவி அவர்களே. ஸ்ரீலங்காவில் வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் இடம்பெறப் போகின்ற இந்த தருணத்தில் அவரோடு நிறைய விடயங்களை பேசிக் கொள்ளப் போகிறோம். வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம் ரவி அவர்களே. வணக்கம் சதீஷ். வணக்கம் நேர்களே. நான் ஏற்கனவே சொன்னதுதான். ஸ்ரீலங்காவினுடைய நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது புலம்பெயர் தேசத்தினுடைய கருத்துக்கள், கரிசனைகள், விமர்சனங்கள், அணுகுமுறைகள் எல்லாமே மிக முக்கியமானது. விரும்பியோ விரும்பாமலோ அது தவிர்க்க முடியாமல் நாங்களும் அதுக்குள்ள இன்வால்வ் ஆகும், எங்களுடைய கருத்துக்களும் அதுக்குள்ள போய் சேர்றதுன்றது வழக்கம். அதுவும் குறிப்பாக பிரித்தானிய தமிழர் பேரவையை பொறுத்த வரைக்கும் இந்த புலம்பெயர் தேசத்துல நீண்ட காலமாக தொடர்ந்து செயல்படுகின்ற ஒரு அமைப்பு. அந்த வகையில ஸ்ரீலங்காவினுடைய இந்த நாடாளுமன்ற தேர்தலை இதுவரைக்கும் நடந்திருக்கின்ற சம்பவங்கள், பிரச்சாரங்கள், தெரிவுகளை வைத்துக்கொண்டு எப்படி அணுகி இருக்கிறீங்க? ஆஹ், உங்களுக்கு தெரியும் சதீஷ், பிரித்தானிய தலைவர் தொடர்ச்சியான சில வேலை திட்டங்களை நடத்துவதும் ஏனைய அமைப்புடன் எந்த அளவுக்கு முரண்படாமல் எங்களுடைய வேலை திட்டங்களில் கவனம் செலுத்துவதும் அப்படி நகர்ந்தாலும் ஒரு தனி அமைப்பாக எங்களுடைய எங்களுக்கு சில லிமிட்டேஷன் இருக்கிறது. ம். குறிப்பாக புலம்பெயர் அமைப்புகள் என்னதான் முயற்சி செய்தாலும் தாயத்தில் தெரிவு செய்யப்படுகின்ற பிரதிநிதிகளுக்குரிய பெறுமதி சர்வதேச ரீதியிலே புலத்தில் உள்ளவர்களும் புலம்பெயர்ந்த மக்களும் தாய பிரதிநிதிகளும் ஒன்று சேர்ந்து வேலை செய்யும்போது அதன் கனதியும் அதன் அவுட்புட்டும் மிக அதிகமாக இருக்கும். கடந்த காலங்களிலே சில நேரங்களில் அது பொருந்தி வந்தது, சில நேரங்களிலே அது எதிரெதிர் திசையில் இருந்தது. எங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், பிரித்தானிய தமிழர் பேரவை தமிழ் மக்களுடைய நலன்களிலே தமிழ் தேசியத்தின்பால் இடையறாது அயராது சில வேலைத்திட்டங்களை நடத்தி கொண்டு போகின்றது. எங்களுடைய கருத்து என்பது இன்று சிங்கள தேசத்துக்கும் தமிழ் தேசத்துக்கும் உள்ள இடையறாத முரண்பாடுகள், கான்ஃப்ளிக்ட் தொடர்ந்து கொண்டு செல்லும்போது சில சிலர் கடந்த காலங்களை முழுதாக மறந்துவிட்டும் தமிழ் மக்களுடைய போராட்டத்தின் தொடர்ச்சியின் பல சந்தர்ப்பங்களில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை முற்றாக புறந்தள்ளி புதிதாக களத்தில் இறங்குபவர்கள் அந்த கல யதார்த்தங்களையும் தம் மக்களுடைய பட்டறிவையும் இன்ஸ்டிடியூஷனல் மெமரியையும் கடந்து செல்வது ஒரு அபத்தமான விஷயம். ஆனால் இந்த தேர்தலுக்கு இன்னும் சில தினங்களே இருப்பதால் உங்களுடன் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு ஆவலாய் உள்ளோம். இல்ல, நீங்க அதுல குறிப்பிட்ட ஒரு விடயம், இப்ப சிலர் கடந்த காலத்துல நடந்த அனுபவங்களை எடுத்துக்கொள்ளாது, படிப்பினைகளை எடுத்துக்கொள்ளாது, புதியவர்கள் என்று சொல்லி 2 விடயங்களை தொட்டீங்க. அது நீங்க ஏற்கனவே இருந்தவர்களை சொல்றீங்களா? அவர்கள் தடம் மாறி போகிறார்கள் என்று சொல்லி, அல்லது புதியவர்கள் கடந்த காலத்தினுடைய அனுபவங்கள் எதுவுமே இல்ல. என்ன இப்போ ஒரு பெரிய ஒரு விஷயம் பேசப்பட்டது இந்த அனுரவினுடைய வருகைக்கு பிறகு, இந்த முறை நாடாளுமன்றத்திற்கு புதியவர்களை அனுப்புவோம் என்று சொல்லி. அந்த புதியவர்கள் கடந்த கால அனுபவங்களே இல்லாமல் திடீரென்று குதிச்சு வந்து போறதை நீங்க குற்றம் சாட்டுறீங்களா? அல்லது ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள், அரசியல் அனுபவம் இருப்பவர்கள், அந்த கடந்த கால அனுபவங்கள் எல்லாத்தையும் புறம் தள்ளிட்டு இந்த அரசியல் நீரோட்டத்துல இப்ப புதுசா ஓடுறதுன்ற குற்றச்சாட்டை வைக்கிறீங்களா? ஆம், இதிலே நான் புதியவர்கள் பிள்ளையவர்கள் என்று பிரிப்பதை விட சரியான நேரத்தில் சரியான விடயங்களை சரியான முறையில் நகர்த்தும் சரியான நபர்களை தெரிவு செய்யுங்கள் ம். உங்கள் பிரதிநிதிகளாக. ஏனென்றால் வயது இளையோர் முதியோர் என்றோ ஆண் பெண் என்றோ தமிழ் மக்கள் பார்த்து தங்களுடைய வாக்களை அளிக்காமல் அவர்களுடைய குறிப்பாக போருக்கு பிந்தி எங்களுடைய விடுதலை போராட்டம் இராணுவ ரீதியான முனைப்புகள் முறித்தெறிந்த பிறகு முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு இந்த 15 வருடங்களிலேயே இப்போது தொடர்ச்சியாக செயல்படுபவர்களாக இருந்தாலும் சரி அல்லது புதிதாக இந்த தேர்தலில் இறங்கியிருப்பவர்களாலும் சரி ஒரு கேள்வியை மக்கள் அவர்களிடம் கேட்க வேண்டும். நீங்கள் 15 வருடமாக என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? உங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு என்ன? நீங்கள் என்னத்தை முன்வைத்தீர்கள்? என்னத்தை சாதித்திருக்கிறீர்கள்? ரெண்டாவது இனி வரப்போகும் சவால்களை முறியடித்து சர்வதேச தளத்திலே நீங்கள் பயணிக்கக்கூடிய புலம்பெயர் அமைப்புகள் மற்றும் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன யுக்தியை வகுத்திருக்கிறீர்கள்? எவ்வாறு இடையறாது தொடரும் எங்களுடைய விடுதலை போராட்டத்தில் நீங்கள் அதை என்னென்ன விடயங்களை முன்னுரிமை கொடுக்கிறீர்கள்? அந்த விடயங்களை எவ்வாறு
நீங்கள் வெற்றிகரமாக நடத்தப் போறீர்கள் என்ற ரெண்டு விடயத்தையும் இவர்கள் தெளிவாக சொல்லுவார்களா என்றால் மக்கள் அதனை சீர்தூக்கி பார்த்து வாக்களிக்கலாம். இதுவரைக்கும் இன்று அந்த தேர்தல் பிரச்சாரங்கள் முடிவுக்கு வந்தாலும் இதுவரைக்கும் அவர்கள் சொல்லிய விடயங்களையும் செய்த விடயங்களையும் பழையவர்களோ புதியவர்களோ அவர்களுடைய நடவடிக்கையை மக்கள் வடிவாக சீர்தூக்கி பார்த்து போட வேண்டிய நேரம், ஆபத்தான காலகட்டம். மக்கள் ஏராளமான தெரிவுகள் இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பினோம். நிறைய கட்சிகளே பிரிஞ்சு நிக்குது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சுயேட்சை குழுக்கள், சுயேட்சையான போட்டியாளர்கள் ஏராளமானவர்கள் இருக்கைகள் மக்களுக்கு குழப்பம் இருக்கும். ஒவ்வொரு தரம் போய் பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது அல்லது வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை கொடுக்கும்போது மக்கள் ஓகே இவர் வீட்டை தேடி வந்திருக்கிறார், இவருக்கு போடுவோமோ, இவர் தெரிஞ்சவர் இவருக்கு போடுவோமோ, இவர் இப்படி சொன்னவர் இப்படி போடுவோமோ, இவர் படித்தவர், இவர் அரசியல் நீண்ட காலம் இருக்கிறவர் என்று சொல்லி ஒவ்வொரு பாயிண்ட்லையும் மக்கள் குழம்பி போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இப்ப பெரிய கூட்டங்கள் கடந்த தேர்தல்கள் மாதிரி மிக பாரிய அளவான கூட்டங்கள் தென்னிலங்கை கட்சிகள் தான் பெரிய அளவில் நடத்தி இருக்கே ஒழிய தமிழ் கட்சிகள் ஆங்காங்கே தான் நடத்தியதை நாங்க பார்க்க முடிஞ்சது பெரிய கூட்டங்களாக, அந்த பெரிய பிரச்சாரங்களாக. மற்றபடி இந்த பாக்கெட் மீட்டிங்ஸ்களாகத்தான் நிறைய நடந்ததை பார்க்க முடிஞ்சது. நீங்க இது எல்லாத்தையும் உன்னிப்பா அவதானிச்சு கொண்டிருந்திருப்பீங்க. காரணம் நீங்க கடந்த காலங்கள்ல சேர்ந்து வேலை செய்த முரண்பட்ட கட்சிகளும் தனித்தும் இருக்கலாம், பிரிஞ்சும் இருக்கலாம். அதே மாதிரி புதியவர்களும் ஓகே இவையோட எதிர்காலத்துல நாங்க வேலை செய்வோமான்ற எண்ணம் உங்களுக்கு இருக்குமோன்ற போது நீங்க எல்லாரையுமே ஒருக்கா பார்த்து அனலைஸ் பண்ணி கொண்டிருப்பீங்க. அந்த இடத்துல நீங்க அதை சொல்றது பொருத்தம்னு நினைக்கிறேன். இதுவரைக்கும் தமிழர் தரப்பை பொறுத்த வரைக்கும் இந்த இடம்பெற்றிருக்கின்ற பிரச்சாரங்கள் அல்லது அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய விஞ்ஞாபனங்கள் அல்லது அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அவர்களுடைய கொள்கைகள் சார்ந்து நீங்க ஒரு அனலைஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த கட்சி இது சொன்னதுல உடன்படலாம், இது தவறு. இந்த சுயேட்சை இது சொன்னதுல உடன்படலாம், இது தவறு. அதை நீங்க சொல்றது பொருத்தம் நினைக்கிறேன் என்றால் புலம்பிய தேசத்திலிருந்து நீங்க அதை சொல்லும் போது போய் சேருகின்ற வீரியமும் கூட மக்கள்கிட்ட. உங்களுக்கு தெரியும் சதீஷ், இதிகாசங்கள் காவியங்களிலே பார்த்திருக்கிறோம். அவர் உற்றார் உறவினர் நண்பர் அறிந்தவர் பக்கத்து விட்டார் என்பதற்காக இந்த தேர்தலில் வாக்குகளை செலுத்தாதீர்கள், இந்த கட்சி அந்த கட்சி என்பதற்காக வாக்குகளை செலுத்தாதீர்கள். ஏனென்றால் சில கட்சிகளிலே உண்மையான தமிழ் தேசியவாதிகளும் ஆற்றல் உள்ளவர்களும் இருக்கிறார்கள், நேர்மையானவர்கள். அதே நேரத்திலே இதை மடைமாற்றி இதுவரைக்கும் புலம்பெயர் மக்கள் நாங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிற முயற்சிகளை எதிர்த்து செயல் கொண்டு போகின்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவதும் இருக்கிறார்கள். குறிப்பாக அண்மை காலத்திலே தமிழ் பொது கட்டமைப்பு உருவாகி அந்த தமிழ் பொது கட்டமைப்பு ஒரு பொது வேட்பாளரை கொண்டு வந்து நிறுத்தி ஒரு தமிழ் மக்களின் பலத்தை திரட்சியாக காட்டி அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கான வேலைகளை வெற்றிகரமாக செய்த பொழுது அதிலே முரண்பட்டு அதற்கு எதிர்த்து செயலோடி சவால் விட்டு அதனை உடைப்பதை நோக்கமாக நின்றவர்களை நிராகரியுங்கள். தமிழ் மக்களில் சூப்பர் ஹீரோ யாரும் இல்லை. இப்போ அப்படி இருக்கும்போது நாங்கள் இது இப்போது நடைபெறுவது என்பது தனியே இலங்கைக்குள் ஒரு சிங்கள தேசத்துக்கும் தமிழ் தேசத்துக்குமான முருகல் அல்ல, மோதல் அல்ல. இது சர்வதேசத்தின் ஆடுகளம். ஆகவே அந்த சர்வதேசத்தில் ஆடுகளத்தை புரிந்து கொண்டு வேலை செய்யக்கூடியவர்கள் புலம்பெயர் நாடுகளிலும் நீங்கள் தெரிவு செய்யப்பவர்களும் இணைந்து வேலை செய்ய வேண்டிய காலகட்டம். இதிலே ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். குறிப்பாக நீங்கள் விஞ்ஞாபனத்தை தொட்டபடியால் அந்த விஞ்ஞாபனத்துக்கு நான் வர வேண்டியிருக்கிறது. சில கட்சிகளின் விஞ்ஞாபனங்களை பார்க்கும்போது சில நிச்சயமாக இந்த விஞ்ஞாபனங்களில் சில நல்ல விஷயங்களும் இருக்கிறது. ஆனால் பல விஷயங்கள் தவறாக அல்ல வேண்டுமென்றே பிழையாக பூத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக நீங்க குறுக்கிறதுக்கு நீங்க இப்ப நீங்க சில பல கட்சிகள் என்று சொன்னாமல் நீங்க அந்த கட்சிகளுடைய பெயர்களை சொல்றதுதான் மக்களை இன்னும் தெளிவுபடுத்தும் நினைக்கிறேன். நிச்சயமா அதை சொல்லலாம், அதில் பிரச்சனை இல்லை. அதாவது உங்களுக்கு தெரியும் சதீஷ், அதாவது புலம்பெயர் நாடுகளிலும் தாயத்திலும் மக்கள் ஒற்றை திசையில் ஒற்றை குறிக்கோளுடன் எங்களுக்கு நடந்த இன அழிப்பை வெளிப்படுத்துவதற்காக அணிதிரண்டு நிற்கின்றார்கள். அதற்கு எதிரோட்டத்தில் நிற்பவர்கள் மிக குறைவு. எங்களுடைய நீதி விசாரணை பொறிமுறை சர்வதேச நீதி விசாரணை பொறுமையாக இருக்கணும். கடந்த காலங்களில் உள்ளக விசாரணை அல்லது கலப்பு பொறிமுறை அல்ல என்று கட்டங்களிலிருந்து அதன் யதார்த்தங்களை விளங்கி அடுத்தடுத்த கட்டத்தை நடத்தி கொண்டு சென்றிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், 2012 முதலாவதாக வந்த
தீர்மானம், இலங்கைக்கு எதிராக வந்த தீர்மானம் என்பது அது ஒரு விதமான பலவீனமானதுதான். ம், அங்கே ஆரம்ப புள்ளிதானே தவிர, உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும், அது அந்த தீர்மானம் தோற்கடிக்கப்பட்டிருந்தால் அல்லது கைவிடப்பட்டிருந்தால் அதிலிருந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நடத்துவதற்கு தமிழ் மக்களிடம் ஒரு பொறுமுறை உருவாக்கப்பட முடியாத ஒரு யதார்த்தம் இருந்தது. ம், ஆகவே நாங்களும் எவ்வளவோ எத்தனைத்தும் நாடுகளின் வல்லாதிக்கத்துக்குள், சர்வதேச நாடுகளினுடைய வாக்களிப்பு என்பதன் அடிப்படையிலேயே எல்லா ஐநா தீர்மானங்களும் வருவதனால் நாடுகளின் பலம் எங்கள் பக்கம் திரட்டப்படும் வரைக்கும், எங்களுடைய நீதி கோரிக்கை அவர்களுடைய செவிகளில் போடப்பட்டு அவர்களை வென்றெடுக்கும் வரைக்கும் இதை உதாசீனம் செய்வது சரியல்ல. இலகுவாக நாங்கள் நிராகரித்து விட்டு போனால், அந்த தீர்மானங்கள் தோற்கடிக்கப்பட்டால் பிறகு அடுத்ததாக என்ன என்ற உத்தி யாரிடமும் இல்லை. ம், ஏனென்றால் ஒரு பொறுப்பு வாய்ந்த அமைப்பினுடைய பொறுப்புமிக்க ஒரு ஒரு கருத்தாக இங்கே சொல்ல வேண்டும். உலக நாடுகளிலேயே தமிழ் மக்கள் அஹ், முள்ளிவாய்க்கால் அங்கே படுகொலை செய்யப்பட்ட போது எல்லா நாடுகளிலும் பெரிய அளவுக்கு மக்கள் இறங்கி ஆர்ப்பாட்டங்கள் பலவிதமான செயல்பாடுகள் செய்து நிறுத்த முற்படுத்தார்கள் அந்த படுகொலைகளை. அந்த இறுதி கட்டத்திலே முதலாக தமிழ் மக்களின் சார்பாக சர்வதேச சுயாதீன விசாரணை, இன்டர்நேஷனல் இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்டிகேஷன் விஷயத்தை பிரித்தானிய தமிழ் பேரவை அறை கூவியது. அதற்கு நேர்மையாக செயல்திறனுடன் இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் மட்டும் வேலை செய்யவில்லை, பல அமைப்புகள், சகோதர அமைப்புகளும் வேலை செய்கிறார்கள். நாங்கள் அதில் பல அமைப்புகளும் சேர்ந்தும் வேலை செய்கிறோம். அதே நேரத்திலே இதே கோரிக்கை தாயகத்திலே 2012க்கு பிறகு, அந்த தீர்மானம் வந்த பிறகு அந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தது. சர்வதேசம் எங்களை உற்று பார்க்கிறது, எங்கள் மேல் கை வைத்தால் புலம்பெயர் மக்கள் நிச்சயமாக அதனை எடுத்து செல்வார்கள் என்று முன்னர் தயங்கிக் கொண்டிருந்தவர்கள் கூட களத்தில் இறங்கி, அரசியல் அமைப்புகளிலேயோ அல்ல வெளிப்படையாக வராதவர்கள் அங்கே மிக வீரியமான போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். குறிப்பாக காணாமல் போன உறவுகளின் தாய்மார். அப்படியான போராட்டங்கள், நிலா ஆக்கிரமிப்பிற்கான போராட்டங்களை வலுப்படுத்தி கொண்டு சென்றது இந்த சர்வதேச விசாரணைக்கான என்ற தடத்தை நோக்கிய இந்த ரெசல்யூஷன்களும் ஐநா தீர்மானங்களும். ஆனால் அந்த விடயத்திலே பல சந்தர்ப்பங்களில் சில குதர்க்கமான பின்னோக்கிய நகர்வுகளும் வந்திருக்கின்றன. சில பேர் அந்த நேரத்தில் 2012 வந்த தீர்மானத்தை எரியுங்கள் என்று சொன்னார்கள். அதுவும் தவறானது. ஆனால் அதிலிருந்து அவர்கள் அந்த அதற்கு பின்னர் அதனை விளங்கி கொண்டார்கள் நினைக்கிறேன். சர்வதேச விசாரணை என்ற தடத்திலே அவ்வளவு இலகுவாக நகர முடியாது, ஆனால் கட்டமாக நகர முடியும் என்பதை நாங்கள் பல மக்களிடம் பல அமைப்புகளும் வாதாடி இருக்கிறோம். அதிலே அநேகமானவர்கள் அதிலே ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கு தெரியும், கடந்த காலத்திலே சர்வதேச விசாரணை முடிந்து விட்டது என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டது சுமந்திரனால். அது அவர் அதை முழுமையாக சொல்லியிருக்க வேண்டும். அதாவது 2014 வந்த OASL ரிப்போர்ட், ஐநா ஆணையாளரின் கீழ் அமைக்கப்பட்ட அந்த OASL என்ற பொறிமுறை பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான விசாரணை அதாவது சாட்சியங்களை வாங்கி அலசி ஆராய்ந்து 2015 வெளியிட்ட விசாரணை அறிக்கை மிகவும் பலமானது. தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்டது போர்க்குற்றம், மனிதகுலத்துக்கு எதிரான குற்றம் என்று அதிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நாங்கள் அதிலிருந்து வடிகட்டி எடுத்து 18 முக்கியஸ்தர்கள், ராஜபக்சர்கள் உட்பட 18 முக்கியஸ்தர்கள் எங்களுடைய மக்களுக்கு எதிராக குற்றம் இழைத்தவர்கள் அதிலே பேர் சொல்லப்பட்ட 18 பேரை அடையாளப்படுத்தி இவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் எதிராக அந்தந்த நாடுகள் யூனிவர்சல் ஜூரிஸ்டிக்ஷன், அதாவது உலகளாவிய நியாயத்தின் கீழ் உடனடியாக தனிப்பட்ட முறையில் அந்த நாடுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும், சாங்ஷன் போட வேண்டும். 10 வருடமாக முயற்சி செய்கிறோம். 2014 உருவாக்கப்பட்ட அந்த பொறிமுறை என்பது ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் மிஷன் மட்டும்தான். அதாவது சாட்சியங்கள் என்பது நீதிமன்றத்திலே எல்லாமே சமர்ப்பிக்கப்பட முடியாது, அந்த தரமுடையதல்ல. ஆனால் இப்படி அந்த சாட்சியங்களை வாங்கி தங்களுடைய ஏனைய விவரங்களையும் வைத்து தொகுத்துத்தான் அந்த அறிக்கை வெளியிடப்பட்டது. அந்த அறிக்கை என்பது ஒரு நடந்திருக்குதா, இப்படி குற்றங்கள் நடந்திருக்குதா என்பது ஆராயும் ஒரு அறிக்கையை தவிர அது ஒரு ட்ரைபியூனல் அல்ல, அதாவது தீர்ப்பாயம் அல்ல. இப்படியான ஒரு, அதாவது ஃபேக்ட் ஃபைண்டிங் மிஷன்.
ம், ம், அந்த மிஷன் வந்து தந்த அறிக்கையை வைத்துக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணுவாங்க. ம், அப்படி இருக்கும்போது ம், அந்த அறிக்கையிலே சொல்லப்பட்ட விஷயம் என்பது ஒரு சர்வதேச சுயாதீன விசாரணை தான். ஆனால் அதுக்கடுத்தது வந்து என்ன என்பதுதான் முக்கியம். அதாவது இது இந்த விசாரணையிலிருந்து எங்களுக்கு பலமான ஒரு அடித்தளம் போடப்பட்டிருக்கிறது. இதனை சர்வதேச சுயாதீன விசாரணையிலிருந்து சர்வதேச நீதி விசாரணை பொறிமுறைக்கு, குற்றவியல் நீதி விசாரணைக்கான அந்த விசாரணை என்பது நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட வேண்டிய ஒரு பொறிமுறையை உருவாக்க வேண்டிய நேரத்தில் ம். அது அதை உருவாக்க வேண்டியவர்கள் எல்லாம் முடிந்தது என்பது போன்ற அபிப்பிராயத்தை சாதாரண பொதுமக்கள் மீது சொல்லும்போது அது மிகவும் தவறானது. முழுமையாக அதற்கான வழித்தடத்தை சொல்லாமல் ஓகே. ஏற்கனவே முடிந்து விட்டது முடித்து விட்டதுன்னு சொன்னவர். அதுல நீங்க குறிப்பிடுற அந்த விடயம் நீங்க ஏற்கனவே சுமந்திரன் பேரு குறிப்பிட்டதால நேரடியாகவே கேட்கிறேன். நீங்க அதுல அ இதற்கு மறுதலித்தது சுமந்திரன் மாத்திரமா? அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒட்டுமொத்தமாக மறுதலித்து அந்த நேரத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்தவர்கள் ஒட்டுமொத்தமாக மறுதலித்திருந்தார்களா? அல்லது சுமந்திரன் மாத்திரம் மறுதலித்ததா சொல்றீங்களா? இங்கே ஒரு பிரச்சனை இருக்கிறது. அதாவது ஒரு ஒரு நிறுவனத்தின் குரலாக ஒலிப்பவர் அந்த நிறுவனத்தை ஒட்டுமொத்தமாக பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும். ம், நிறுவனத்தின் கருத்தை ஒட்டுமொத்தமாக அந்த விவாதித்து அவர்களுக்கு விளங்கப்படுத்தி அவர்களிடம் அந்த பின்னூட்டங்கள் எடுத்து விளங்கப்படுத்த வேண்டும். ம், ஆனால் அன்று யாரும் மௌனமாக இருந்தபடியாலே பின்னர் அது பாரிய விளைவிலை கொண்டு வந்தது. இன்றைக்கு டிஎன்ஏ உடைக்கப்பட்டு தமிழரசு கட்சிக்குள்ளும் செயலற்ற நிலைமை உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் நினைக்கிறேன் இது வந்து அவருடைய தனிப்பட்ட கருத்து தான். அங்கே அதை ஏற்றுக்கொண்டு அதை சரியான விளக்கம் அது என்ன இல்ல. என்பதை நீங்க வெளிப்படையா சொல்லலாம். இப்ப நீங்க சொல்றீங்க, சுமந்திரன் அத மறுதலித்தார். அவர் ஏற்றுக்கொள்ளலன்னு அவர்ட்ட கருத்த சொன்னதா நீங்க சொல்றீங்க. ஆம். மறுபுறத்துல டெலோவோ அந்த நேரத்துல இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புன்னு பார்த்தா, டெலோவோ, பிளட்டோ அதற்கான மறுதலிப்பையோ, அல்லது அது தொடர்பாக உங்களோடு பேசுவதற்கான முனைப்பையோ எடுத்திருந்தா நீங்க அத வெளியில சொல்லலாம். அவர்களும் வந்து மறுதலித்திருந்தார்கள். சுமந்திரன் கருத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளல. சுமந்திரன் மாத்திரம் தன்னிச்சையாக அந்த கருத்தை சொன்னார்ன்ற ஒரு கருத்தை நீங்க முன்வைக்கலாம். எனவே அப்படி ஒரு சம்பவம் நடந்ததா? டெலோவும், பிளட்டும் உங்களோட அத பற்றி பேசினார்களா? அல்லது மறுதலித்திருந்தார்களா? இல்லை, அதாவது டெலோ பிளாட் மட்டுமல்ல, ஏனைய அதில் உள்ள மூத்த உறுப்பினர் தமிழரசு கட்சி உட்பட மூத்த உறுப்பினர் அனைவருமே ம், அதில் பேசாமணந்தியாக இருந்ததன் விளைவுதான் இன்று தமிழரசு கட்சியின் இந்த கையறு நிலைமை. எங்களை பொறுத்தவரையும் தமிழரசு கட்சிக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கிறது. ம், டிஎன்ஏ உருவாக்கப்பட்டதுங்கிறது விடுதலை போராட்ட தலைமையாளர். ஆகவே அது செயலிலிருந்து நிற்பது எங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய பின்னடைவு. ம், ஆனால் மீண்டும் இந்த தேர்தல் முடிந்த பிறகு வெற்றி பெறுபவர்கள் எல்லா கட்சிகளிலுமிருந்து எல்லா வருபவர்கள் நல்லவர்கள் ஒன்றாக இணையக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகுமானால் அது இங்கே நாங்கள் உருவாக்கி இருக்கிற ஆல் பார்ட்டி பார்லிமெண்டரி குரூப் ஃபார் தமிழ்ஸ் மாதிரி தமிழ் மக்களுடைய எல்லா முக்கியமான பிரதிநிதிகளும், அதாவது தெரிவு செய்யப்பட்டவர்களும் சேர்ந்து ஒரு பலமான முன்னணி ஒன்றை அங்கே உருவாக்குவார்கள். அந்த டிஎன்ஏ போல அது சர்வதேசத்தை கையாள்வதற்கு இங்கிருந்து புலம்பெயர் பிரதிநிதிகளும் அங்கே இருக்கிற அந்த அமைப்பும் கட்டமைப்பும் ஒரு நிச்சயமான ஒரு எதிர்கால வெற்றிக்கு நோக்கி நாட்டி செல்ல முடியும். ஆனால் இது நடக்குமா என்பதுதான் கேள்வி. இப்போ நான் இன்னொரு விஷயத்தை சொல்ல போகிறேன். அதாவது தேர்தல் விஞ்ஞாபனத்தை தொட்டபடியால் கண்டிப்பாக இந்த விஷயத்தை சொல்ல வேண்டும். உங்களுக்கு தெரியும் சதீஷ், கலப்பு பொறிமுறை என்பது 2015 செப்டம்பர் மாதம் உலக நாடுகள் கொண்டு வந்தது, கோ குரூப் கொண்டு வந்தது. அதற்கு காரணம் நாங்கள் எல்லாம் விரும்பியபடி சர்வதேச நீதி விசாரணை பொறிமுறையை எல்லாருமே கேட்டுக்கொண்டிருக்கின்ற போது மிகவும் தந்திரமாக உலக நாடுகளில் குறிப்பாக மேற்குலகு சார்பான ரெஜிம் சேஞ்ச் வந்த பிறகு ரணில் இது தன்னுடைய கையை மீறி போகிறது, சிங்கள தேசத்தின் கையை மீறி போகிறது என்ற அடிப்படையில் அதை ஒத்தோடுவோம், கூடி கெடுப்போம் என்ற அடிப்படையில் சர்வதேசத்துக்கு அப்பீல் பண்ற நானும் கோஸ்பான்சர் பண்றேன், இன அனுசரணை செய்கிறேன் என்று சொல்லி அந்த ஒட்டுமொத்த நீதி விசாரணை பொறிமுறையை கையில் எடுத்தார். அந்த நேரத்திலே பல அமைப்புகள் அதனை புரிந்து கொண்டு இதற்கு மாறாக சர்வதேச நீதி விசாரணை பொறிமுறை ஒன்றை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பல கோரிக்கைகள் வைத்தோம். உங்களுக்கு தெரியும் 2009க்கு பிறகு முக்கியமான பல விஷயங்களில் குரல் கொடுத்தது மட்டுமில்லை, அதற்கான வினைத்திறனுடன் சில
ரிப்போர்ட்டுகளை தயாரித்து சர்வதேச மட்டத்தில் நாங்கள் குறிப்பாக பிடிஎஃப்பும் பல அமைப்புகளும் சர்வதேச மட்டத்திலே அதனை கொண்டு போனபடியால் தான் அந்த 2015 வந்த ரெசல்யூஷன்ல வந்து 25 விடயங்கள் அமுலாக்க வேண்டிய 25 விடயங்களில் இந்த நில ஆக்கிரமிப்பு மற்றும் காணாமலாக்கப்பட்டவர்கள் போன்ற பல அம்சங்கள் 25 விடயங்களில் கொண்டு வரப்பட்டது. அது மட்டுமல்ல, இந்த நினைவு கூறல் என்பது அவர்களுடைய உரிமை என்ற அம்சமும் இப்படியான பலவாறு 25 விஷயங்கள் வந்தது. ஆனால் நாங்கள் அதிலே முரண்பட்டது என்னவென்றால், சர்வதேச நீதி விசாரணை பொறுமுறையை நாங்கள் கேட்கிறோம், நீங்கள் இலங்கை அரசுடன் சேர்ந்து கலப்பு பொறுமுறையை கேட்கிறீர்கள் என்ற விடயத்தில் நாங்கள் பலமாக முரண்பட்டோம். முரண்படுறீங்க தமிழ் தேசிய அதாவது இந்த 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 இலங்கைக்கு எதிரான ரெசல்யூஷனை தயாரிக்கிற கோ குரூப்புடனும் மேற்குலக நாடுகளிலும் அவர்களுடைய கையிலே தான் அன்று அதற்கான சக்தி இருந்தது. அப்போது அவர்கள் எங்களிடம் கூறிய என்னவென்றால், உலகத்திலே அதாவது இதுவரைக்கும் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் வரலாற்றிலேயே தன்னை பற்றி விசாரிப்பதற்கு தானே ஒத்துழைப்பதாக முன்வந்ததாக சரித்திரம் இல்லை. இதுதான் முதல் தடவை அப்படி கோரும்போது நீங்கள் எங்களிடம் கைது பிரியோடம் இல்லை, இலங்கைக்கு ஆதரவு அளிக்கின்ற குளோபல் சவுத், அதாவது ஆப்பிரிக்கா, ஆசியா போன்ற நாடுகளில் உள்ள நாடுகளை இந்த பக்கம் திருப்ப முடியாமல் இருக்கிறது. இதுதான் எங்களுடைய எல்லை, இதுக்கு அங்கால நாங்கள் போக முடியாது, நீங்கள் எல்லாத்தையும் கேட்டால் எங்களால் எதுவும் செய்ய முடியாது என்ற அடிப்படையில் அன்று எங்களுடைய எதிர்ப்புகளையும் தாண்டி அந்த தீர்மானம் அந்த விடயத்தில் கலப்பு பொறுமையாக உருவாக்கப்படும். அதாவது உங்களுக்கு தெரியும், அந்த விசாரணை பொறுமுறை என்பது ப்ராசிக்யூட்டர்ஸ், ஜட்ஜஸ், இன்வெஸ்டிகேட்டர்ஸ் என்று சொல்லப்படுகின்றவர்கள் காமன்வெல்த் அண்ட் ஃபாரின் கண்ட்ரிஸ், அதாவது வெளிநாடுகள் மற்றது பொதுநிலைவாழ் நாடுகளில் இருந்தும் தெரிவு செய்யப்பட்டு ஒரு கலப்பு பொறுமுறையாக விசாரணை நடக்க வேண்டும் என்று நீதிமன்ற விசாரணை நடக்க வேண்டும் வந்தது. ஆனால் நாங்கள் அப்போது அந்த அந்த கட்டத்தில் சொன்னோம், இதிலே எதையுமே முழுமையாகவோ பகுதியாகவோ செய்து முடிக்கப் போவதில்லை ரணில் அரசாங்கம், இது ஒரு ஏமாற்று திட்டம் என்று சொல்லும் போது எங்களுக்கு சொல்லப்பட்டது, நாடுகள் எல்லாம் இதனைத்தான் இதுக்கங்கா செல்ல மாட்டுது, இலங்கைக்கு டைம் அண்ட் ஸ்பேஸ் கொடுக்கணும். அதுக்கு பிறகு நீங்க சொல்ற இந்த செயற்பாடுகள் பிரதான தமிழர் பேரவை தொடர்ச்சியாக செயல்படுற விஷயங்கள். இது ஒரு சில ஆண்டுகள் இல்லை, கடந்த பல ஆண்டுகளாக நீங்க செயல்படும் போது இப்ப ரணில் அரசாங்கம் வந்து இதுக்கு உடன்படாதுன்ற சொல்லப்படும். இப்ப கிட்டத்தட்ட எல்லா காட்சிகளுமே அங்க மாறி இருக்கு. ரணில் அரசாங்கம் இல்ல, கடந்த காலங்களில் இருந்த முக்கியமான அரசாங்கங்கள் அல்ல கட்சிகள் இந்த முறை இல்ல. என்பிபி என்று சொல்லக்கூடிய தேசிய மக்கள் சக்தி பெரும்பான்மையை பெருமா இல்லையான்றது ஒரு பக்கம் இருந்தாலும், சஜித் பிரேமதாச வெல்வாரா இல்லையான்ற கேள்விகள் இருந்தாலும், இந்த முறை அதிகமாக சொல்லப்படுகின்ற ஒரு விதயம், தென்னிலங்கையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கட்சியும் 3/2 பெரும்பான்மையை பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அங்கு ஒரு சிறுபான்மையினர் நான் அந்த வார்த்தையை பாவிக்கிறேன் நினைக்கக்கூடாது, எண்ணிக்கை அளவிலே சிறுபான்மை என்று குறிப்பிடக்கூடிய தரப்பினுடைய ஆதரவு இல்லாமல் இம்முறை ஆட்சி அமைக்க முடியாது என்கின்ற ஒரு சூழல் ஒன்று காணப்படுறது ஓரளவுக்கு எல்லாராலுமே உணரக்கூடியதாக இருக்கு. அப்படி உணரக்குள்ள இது தமிழர் தரப்பை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமானது. நீங்க சொல்ற இந்த செயற்பாடுகள் எல்லாவற்றையும் இன்னும் வலுப்படுத்துறதுக்கு அங்க இந்த முறை தேர்தலில் நிற்பவர்கள் இது மாதிரியான கோரிக்கைகள், இது மாதிரியான பிரச்சாரங்கள், இது மாதிரியான தங்களுடைய குரல்களை முன்வைத்தால் நிச்சயமாக அது உங்களுடைய செயற்பாட்டுக்கும் வலுச்சேர்க்கும், அங்க இருக்கின்ற தாயக மக்களுக்கும் அது வலுச்சேர்க்கக்கூடியதா இருக்கும். வெளிப்படையாக நாங்க சில விஷயங்களை கதைப்போம். ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ள இருந்தவர்கள் பிரிந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பாக ஒரு கூட்டு இருக்கு. இலங்கை தமிழரசு கட்சி அப்படியே தனித்து போட்டியிட்டு, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அவர்களுக்குள்ள பெரிய எந்த மாற்றமும் இல்லாமல் அதே கூட்டோடு அவர்கள் தொடர்ந்து போட்டியிடுகிறார்கள். விக்னேஸ்வரன் தலைமையிலே ஒரு புதிய கூட்டாக எந்தெந்த கட்சிகள் எல்லாம் ஆசனங்கள் கிடைக்காம இருந்தார்களோ அவர்கள் இங்கே வந்து போட்டியிடுகிறார்கள் என்ற ஒரு பிம்பத்தோடு அவர்களுடைய போட்டி. இதை தாண்டி நாங்கள் பல சுயேட்சையை பார்க்க முடிகிறது. அவருடைய பேரையும் சொல்ல முடியாது, ஆனால் சுயேட்சைகளும் மிகப்பெரிய தாக்கத்தை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். அது எப்படி வேணுமானாலும் நாங்கள் எடுத்துக்கொள்ள, நகைச்சுவையாக தாக்கம் செலுத்துகிறார்களா, சீரியஸா தாக்கம் செலுத்துகிறார்களான்றதெல்லாம் தாண்டி, ஆனால் பல பேருடைய தாக்கங்களை அங்கே காண முடிகிறது. ஏன்னா எங்களுடைய மக்கள் அந்த அளவு தூரத்துக்கு யாராவது ஒருத்தர் வந்து எங்களுக்காக ஏதாவது ஒன்று செய்துவிட மாட்டாரா என்ற எண்ணத்தோடு இருக்கும்போது, இப்ப நீங்கள் இதுவரைக்கும் அங்கிருக்கின்ற இந்த வேட்பாளர்களோடு, கட்சிகளோடு, கூட்டுகளோடு ஏதாவது உங்களுடைய செயற்பாட்டுக்கு வரை சேர்க்கக்கூடிய மாதிரி நீங்க இருக்கிறீங்களா என்று பேசி இருக்கிறீங்களா? உங்களோடு அவர்கள் இணக்கப்பாட்டுக்கு வருகிறார்களா? அவர்களுக்கு என்ன இதை நீங்க வெளிப்படையா சொன்னா, நீங்கள் சொல்கின்ற செயல்பாட்டை விரும்புகின்ற மக்கள், இந்த காணொலியை பார்க்கக்கூடியவர்கள் தங்களுடைய உறவுகளுக்கு அதை சொல்லலாம். அதனாலதான் இதை கேட்கிறேன். ஆமாம், அதாவது
அஹ், அதிலே அநேகமாக இந்த கட்சிகளிலிருந்து பிரிந்து பிரிந்து வெவ்வேறு கட்சிகளாக நிற்பவர்கள் உட்பட அநேகமாக அனைத்து கட்சிகளில் இருந்தவர்களையும் எங்களுக்கு அறிந்தவர்கள். ஒரு ம், காலகட்டத்தில் நாங்கள் தொடர்ச்சியாக கதைத்து வந்தவர்கள் தான். ம், சுயேட்சைகளில் நிற்பவர்கள் புது புதிதாக வந்தவர்கள் எங்களுக்கு முந்தி பிந்தி நாங்கள் 41 வருடமாக இந்த 83ஆம் ஆண்டிலிருந்து எங்களுடைய விடுதலை போராட்டத்திலே தொடர்ச்சியாக நிற்கும் எங்களுக்கு அறிந்தவர்கள் அறியாதவர்கள் அறியாதவர்கள் நிறைய பேர் இந்த முறை சுயேட்சையில் நிற்கிறார்கள். நாங்கள் பேரை இதுதான் முதல் தடவையாக கேட்கிறோம். அது பரவாயில்லை. ஆற்றல் உள்ளவர்கள் உண்மையான தேசப்பட்டுள்ளவர்கள் முன்வருவது நல்லது. அதே நேரத்திலே நீங்க சொன்ன மாதிரி ஆஹ், எங்களுக்கு எங்களுக்கு ஒரு கட்டத்தில் மிகவும் விரக்தி வரக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கியது காரணம், ஒரு திரண்டு வரும்போது வெண்ணெய் திரண்டு வரும்போது தாலி உடைந்தது போல அந்த பொது வேட்பாளர் என்ற ஒரு நல்ல ஒரு அம்சத்தை கொண்டு வந்து மக்கள் ஒரு 3 கிழமைக்குள் பெரிய அளவுக்கு அணிதிரட்டப்பட்ட அந்த அந்த குறிப்பிடத்தக்க வெற்றியை இந்த முறை நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு நடத்த முடியும் என்று புலம்பெயர் மக்களும் அங்கே உள்ள அந்த செயல்பாட்டாளரும் சிவில் சமூகம் உட்பட முன்வந்த போது திடீரென்று அது சிதறிவிட்டது. ஆகவே அந்த சிதறுவதற்கு காரணம் புலம்பெயர்ந்த மக்கள் அல்ல. அதே நேரத்தில் அங்கே இருந்தவர்கள் வந்து இதிலே முனைப்பாக நின்றிருக்க வேண்டும். அந்த காரியத்தை சோதனைகள் வரும்போது அதை நடத்தி சென்றவர்கள் சோதனைகளை கண்டு விட்டு ஓடாமல், குறிப்பாக சிவில் சமூகம் இவர்களை அவர்களுக்கு ஒரு மோரல் ஹை கிரவுண்ட் இருக்கு. அவர்கள்ட்ட எந்த தேர்தலிலும் நிற்க போவதில்லை. அவர்கள் இவர்கள் எல்லாரையும் ஒருங்கிணைத்து வராதவர்களை அம்பலப்படுத்தி இருந்தால் இந்த நிலைமை வந்திருக்காது. ஆகவே இதில் சிதறி போனவர்கள் உட்பட எல்லாரையும் நாங்கள் யாரை கைகாட்டுவோம் என்ற ஒரு சிக்கல் இருக்கு. நாங்கள் யாரை சொல்லலாம் என்றால் தனிநபர்களை சொல்லாமல் இந்த 3 விடயங்களை கொண்டவர்களை நாங்கள் கையாட்ட விரும்புகிறோம். அதற்கு முதல் நான் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் முடித்து விடுகிறேன். இந்த முறை தமிழரசு கட்சியுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே இந்த கலப்பு பொறிமுறை என்றது 30 ஸ்ட்ரோக் 1 பிறகு 2017 19 நீடிக்கப்பட்டது. அது நீடிக்க நீடிக்க அதிலே அமலாக்கப்படாமல் வீணடிக்கப்பட கால நீடிப்பை கொடுக்கிறார்கள் என்ற நாங்கள் உட்பட பல அமைப்புகள் சொல்லியும் அது நீடிக்கப்பட்டது. 2021 மார்ச்சிலே கூட எங்களுக்கு கோ குரூப் வந்து இனி புது ரெசல்யூஷன் கொண்டு முடியாது, இது 3வது தடவையாக நான் நீடிக்க போகிறோம் என்று சொல்லப்பட்ட போது ம், 2020 இடைப்பட்ட பிற்பகுதியிலே ம், நாங்கள் அப்படி செய்ய முடியாது, இணை அனுசரணை கொடுத்தவர்களே விலகிவிட்டார்கள், ஆகவே அது செயலிலிருந்து போய்விட்டது, புது தீர்மானத்தை கொண்டு வாங்கள்னு சொன்னோம். அதற்கும் அதே காரணம் தான் கோ குரூப் சொன்னது, கொண்டு வர நாடுகளிடம் தேவையான வாக்கள் கிடைக்காது. நாங்கள் எல்லா அமைப்புகளையும் திரட்டி, புலம்பெயர் அமைப்புகள், நாட்டில் உள்ள கட்சிகள், சிவில் சமூகம் எல்லாத்தையும் திரட்டி ஒரு புதிய தீர்மானத்தை கொண்டு வந்தோம். ட்ரைபியூனலுக்கான வாக்கள் கிடைக்கவில்லை. அதுக்கான ட்ரைபியூனலுக்கான நோக்கி உந்தி செல்வதற்கான அடுத்த கட்டமாக மியான்மரை கொண்டு வந்தது போல ஒரு சர்வதேச நீதி விசாரணைக்கு தேவையான சாட்சியங்கள் திரட்டல், குற்ற விசாரணைக்கு ஏற்ற வலுவான சாட்சியங்களை திரட்டுவது என்பது ஒரு நீதி விசாரணை இடம்பெறும் போது அங்கே கையளிக்கக்கூடிய சாட்சி தரத்தில் உள்ளவை. அதுதான் இப்போ ஸ்லெப் என்ற பொறிமுறை நடக்கிறது. அந்த பொறிமுறை வந்து நிச்சயமாக பலரின் பிரயத்தனத்துடன் எங்களோட முன்முயற்சியுடன் ஒருங்கிணைப்புடன் அது வந்துவிட்டது. அது சர்வ கலப்பு பொறிமுறையை தாண்டி சர்வதேச விசாரணைக்கான அடித்தளத்தை போட்டுக்கொண்டிருக்கிறது. அப்போ அதாவது உள்ளக விசாரணை கலப்பு விசாரணை என்றையும் தாண்டி ஒரு கட்டத்தை ஃபேஸுக்கு நோக்கி இப்போ 3 வருடமாக நடந்துகிட்டு ஒரு விஷயத்தை இழுத்து கொண்டு ரிவர்ஸ் பண்ணி பின்னுக்கு போக வேண்டிய தேவை என்ன இருக்கிறது என்றுதான் பிரச்சனை. இங்கே நான் குறிப்பிட எதிராக இருந்தால் அந்த தமிழரசு கட்சியினுடைய விஞ்ஞாபனத்திலே 11வது அம்சமாக போட்டிருக்கிற சர்வதேச சமூகத்தின் வகிபாகம் என்பதில் இப்படி குறிப்பிடப்பட்டிருக்கிறது: அரசாங்கத்தின் இணை அனுசரணையுடன் நிறுவப்பட்ட ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழு தீர்மானங்களான 30 34 மற்றும் 40 முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம். இது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். இதை எழுதியவர் யார், இதற்கு உடன்பட்டவர் யார், பதில் கூறுவோம். ஏனென்றால் பலருக்கு இதில் ஸ்லெப் என்ற ஒரு பொறுமுறை இருப்பதே சில எம்பிகளுக்கு தெரியாது. சில இப்போ இந்த கண்டஸ்ட் பண்ணுற அவ்வளோ பேரையும் கேட்பார்கள். அதை பற்றிய புரிந்துணர்வோ அதை நோக்கிய செயல் திட்டமோ யார் புரிந்து வைத்திருக்கார்கள்? இந்த 3 வருடத்திலே சாட்சியங்களை இனஅழிப்பு என்று சொல்வதை விட அதனை சாட்சியங்களை திரட்டி தந்தவர் யார் என்பதை கேட்டு பாருங்கள்.
அப்படியான சூழலில் இது இன்னொரு குழப்பத்தை கொண்டு வருகிறது. முன்னோக்கி நான்கவை பின்பக்கமாக இழுத்துச் செல்லுகின்றது. இது ஒரு பாரதூரமான தவறல்ல, இது வேண்டும் என்று செய்யப்பட்டதாக தான் நாங்கள் இதை வன்மையாக கண்டிக்கிறோம். அடுத்தது, இந்த இந்த எதிர்காலத்திலே வரப்போகின்ற புதிய பாராளுமன்றத்தில் தமிழ் மக்கள் எதையும் சாதித்து விட முடியாவிட்டாலும் சர்வதேச நோக்கி இந்த அவ்வளவு தெரிவு செய்யப்பட்ட தமிழ் பிரதிநிதிகளும் ஒன்றாக நின்றால் சர்வதேச நீதி விசாரணைக்கான பயணத்தில் வலு சேர்க்கும். புலம்பெயர் மக்களும் அவர்களும் ஒன்றாக திரளும் போது அந்த கோரிக்கைக்கான தாற்பயமும் அதற்கான சாத்தியக்குரலும் அதிகரிக்கும். மற்றது, இந்த அரசியல் தீர்வு என்று வரும்போது இந்த அரசாங்கம் வந்தால் தீர்வத்தடம், அந்த அரசாங்கம் வந்தால் தீர்வத்தடம் என்று நம்புவதும், அது அதற்கு பிறகு அதற்கான சாட்டுப்போக்கு சொல்வதும் அரசியல்வாதிகளுடைய கடந்த காலத்தில் அரசியல்வாதிகள் செய்து வந்த விடயம். சர்வதேச தலையீடு இல்லாமல் ஒரு உண்மையான நீதியும் கிடைக்கப் போவதில்லை. எங்களுக்கு தேவைப்படுகின்ற, நாங்கள் எதிர்பார்க்கின்ற உச்சபட்சமான அதிகார பகிர்வும் கிடைக்கப் போவதில்லை. அதனால் தான் நாங்கள் 4 வருடத்துக்கு முதலே எங்களுடைய சகோதர அமைப்புடன் சேர்ந்து சர்வதேச அரசியல் தீர்மானம் என்பது இலங்கைக்குள் ஒரு ஆர்பிட்ரேஷன், அதாவது சர்வதேச நாடுகள், குறிப்பாக இந்தியா, இந்தியா, USA, UK போன்ற நாடுகள் உட்பட அவர்கள் எப்படி நோர்வே தலைமையிலான ஒரு பேச்சுவார்த்தை இடம்பெற்றதோ, இரு தரப்பையும் கொண்டு வந்து வச்சு நடத்தப்பட்டதோ, அப்படி ஒரு 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 ஏற்பாட்டுக்கு வந்தால் மட்டுமே பேச்சுவார்த்தைக்கு செல்ல வேண்டும். இல்லாவிட்டால் எந்த பேச்சுவார்த்தையும் கடந்த காலங்களில் முடிந்தது போல பலனளிக்காமல் முடியும். இது சிலர் தாங்கள் பதவிக்கு வந்தால் அல்லது தாங்கள் வந்தால் அல்லது JVPயுடன் சேர்ந்து வேலை செய்தால் கிடைத்து விடும் என்ற ஒரு 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 மாயமான் வேட்டையாகத்தான் இது இருக்க போகிறது. அது மட்டுமல்ல, இந்த ரெண்டுமே சர்வதேச விசாரணையும் அரசியல் தீர்வுக்கான முன்னெடுப்புகளும் சில வருடங்கள் எடுக்கக்கூடிய விஷயம். இந்த ரெண்டையும் சர்வதேசத்திற்குள் நகர்த்தக்கூடிய வல்லமை உள்ளவர்கள் அங்கு வர வேண்டும். அந்த இடைக்காலத்தில் எங்களுடைய நிலம் பறிபவரை தடுப்பதற்கும், மற்றது எங்களுடைய மக்கள் 15 வருடமாக அனுபவித்து வரும் சமூக பொருளாதார பின்னடைவுகளில் இருந்து அவர்களை மேல் தூக்கி போராடக்கூடிய, வினைத்துறையுடன் போராடக்கூடிய வல்லமையை கொடுக்கக்கூடிய ஒரு இடைக்கால பொறிமுறை, அதை கொண்டு வர வேண்டும். இது அவ்வளவையும் யார் சொல்கிறார்களோ, செயல்படக்கூடியவர்களோ அவர்களை தெரிவு செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம். நிச்சயமா ஒரு பெரிய செய்தியை சொல்லியிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஏனென்றால், மக்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில குழப்பங்கள் இருக்கும். அவைக்கு யாரை தெரிவு செய்கிறது, யாருக்கு வாக்களிக்கிறதுன்ற குழப்பம் என்பது நிச்சயமாக இருக்கும். புலம்பெயர் தேசத்துல இருக்கின்றவர்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை எதிர்பார்த்திருப்பார்கள். பல பேர் அதற்கான எதிர்பார்ப்புகள் இருக்கு. இப்ப சில பேரோடு பேசும்போது அவர்கள் சொன்னாலும், நீங்க எங்களுடைய விஷயங்கள்ல தலையிடாதீங்க என்று நாங்கள் சொன்னாலும், அதுவும் ஒரு உரிமையாகத்தான் பார்க்கிறோம். ஆனால் உங்களுடைய கருத்து என்ன, நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்க, என்ன செயல்படுறீங்கன்றதை அறிந்து கொண்டு அதுல உகந்ததோடு செயற்பட விரும்புகிறோம் என்கின்ற எண்ணத்தோடு இருப்பவர்கள் இருக்கிறார்கள். எனவே நீங்க சொன்னதைப் போல அப்படியான அணுகுமுறையோடு யார் நகர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்கின்ற எதிர்பார்ப்பு நிச்சயமாக மக்களுக்கு இருக்கு. அடுத்தது, உண்மையில் இந்த முறை இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, தேர்தலிலே வாக்குகள் சிதறடிக்கப்பட போகின்றன என்பதை கடந்த கால தேர்தல்களோடு ஒப்பிடும்போது இன்னும் அதிகமாக சிதறடிக்கப்பட போகின்றன என்பது நிச்சயமான ஒரு உண்மை. அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்க போவதில்லை. அதற்கு சில கட்சிகள் எடுத்துக்கொண்ட முடிவுகள், செயல்பாடுகள் எல்லாம் மக்கள் அறியாமலும் இல்லை. சில இடங்கள்ல வந்து தனித்து போட்டியிடுகிறார்கள். சில இடங்கள்ல தங்களுக்கான ஆசனமே கிடைக்காது என்று தெரிஞ்ச உடனே சேர்ந்து போட்டியிடுகின்ற தேர்தல் தொகுதிகளை பார்க்க முடிகிறது. சில சுயேட்சை வேட்பாளர்களை இறக்கி மக்களை குழப்பி அடிக்கின்ற செயற்பாடுகள் இடம்பெறுவதை பார்க்க முடிகிறது. இன்றைக்கு ஒரு கதை, நாளைக்கு ஒரு கதை, நாளண்டைக்கு ஒரு கதை, தேர்தல் நேரத்தில் அவர்கள் இருப்பார்களா என்கின்ற கேள்விகள் என்று ஏராளமான குழப்பங்களோடு தான் மக்கள் இருக்கும்போது, பிரித்தானிய தமிழர் பேரவையினுடைய இந்த செய்தி, இந்த 3 விடயங்களை சுட்டி காட்டுகின்ற, செயல்படுத்த விரும்புகின்ற, அணுகுகின்றவர்களுக்கு நீங்க வாக்களியுங்கள் என்று ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறீங்க. போய் சேரும் என்று நம்புகிறேன். நிச்சயமாக அந்த செய்திக்கு ஏற்றவர்களை அவர்கள் தெரிவு செய்தால் வருகின்ற நாட்களில் உங்களோடு நாங்கள் பேசலாம் என்று, அவர்களோடு நீங்க என்ன பேசியிருக்கிறீங்க, எப்படி செயல்பட போறீங்க என்ற பல விஷயங்கள் நாங்கள் பேசலாம்னு நினைக்கிறேன். நன்றி திரு ரவி அவர்களை, நீண்ட காலத்துக்கு பேசியிருக்கிறோம். சொல்லுங்க. சரி, ஒரே ஒரு விஷயம். நாங்கள் இந்த 75 வருடங்கள், குறிப்பாக அண்மை காலத்தில்
மாபெரும் தியாகங்களை விலையாக கொடுத்திருக்கிறோம். அந்த தியாகங்களுக்குரிய பெருமதி என்பது வீணாக போகக்கூடாது. நிச்சயமா. தமிழ் தேசம் என்பது கட்டி எழுப்பப்பட வேண்டிய ஒன்று. ம். அந்த அடிப்படையில் நாளைக்கு ஏதோ என்பிபியோட, அதாவது உங்களுக்கு தெரியும் ஜேவிபி எந்த அளவுக்கு இந்த தமிழின் அழிப்புக்கு துணை போனோம் என்றது உங்களுக்கு தெரியும். அவர்கள் பழைய ஜேவிபி புதிய ஜேவிபி என்று நிரூபிக்க வேண்டுமானால் இந்த மூன்றுக்கும் அங்கீகாரம் தர வேண்டும். அப்படி நிச்சயம். அல்லாமல் ஜேவிபி எவ்வளவு காலத்துக்கு அரசை நடத்தப் போகிறது என்பது ஒரு கேள்விக்குறி. ஆகவே மறந்து போயும் தமிழ் மக்கள் தடம் மாறாமல் தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளை தெரிவு செய்யுங்கள். அதுவும் தமிழ் தேசியத்தின் பால் வினைத்திறனுடன், சாதாரணமாக கதிரைகளை சூடாக்க அனுப்பாதீர்கள், வினைத்திறனுடன் செயல்படக்கூடியவரை அனுப்புங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமா. இம்முறை சில பேர் அமைச்சு பதவிகளிலே பங்கெடுப்பதற்கான வாய்ப்புகள், ஆட்சியில் பங்கெடுப்பதற்கான எதிர்பார்ப்புகளோடு செயல்படுகின்ற தமிழ் பிரதிநிதிகளை நாங்கள் பார்க்க முடிகிறது. உண்மையிலே அது மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். அதை எதிர்பார்க்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் வாக்களிக்கிறார்கள் என்று சொன்னால், அதுதான் அவர்கள் எதிர்பார்க்கிற விடயம். அபிவிருத்தி புதியவர்களைத்தான் எதிர்பார்க்கிறீங்கன்னா, அதுவும் உங்களுடைய கரங்களிலே தான் இருக்கிறது. எனவே நவம்பர் மாதம் 14ஆம் தேதி இது போன்ற பல காணொளிகள், பல விடயங்கள் உங்களுக்கு வரும். தீர்மானிக்கப் போவது நீங்கள் தான். தீர்மானம் மிக்கவர்களும் நீங்கள் தான். அதை உணர்ந்து செயல்படுவீர்கள் எங்களுடைய தாயக உறவுகள் என்கின்ற நம்பிக்கையோடும் மீண்டும் ஒரு தடவை சந்திக்கலாம். ரவி அவர்களே, நன்றி. நன்றி சதீஷ். நன்றி நேயர்களே. நன்றி. தமிழ் டுடேயினுடைய மக்களுக்கு முன்னால் நிகழ்ச்சிகளை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.